வணக்கம், இது உங்கள் யுவா தமிழ் டெக் சேனல். வணக்கம், இது உங்கள் யுவா தமிழ் டெக் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீடியோவில் என்னென்னா, வாங்க நம்மளும் ஏசி மெக்கானிக்கல் ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால ஏசி கூலிங் ஆகலை, இல்லை ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால நீங்கள் ஏசி சர்வீஸ் மெக்கானிக்கான கூப்பிடணும். அவங்க வந்தால் கூப்பிட்டா 200-300ன்னு நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும். இது சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் ஒரு சர்வீஸ் சார்ஜ் 300 ரூபாய் செலவாகும். ஆனால் இதை ஒரு சின்ன வேலையை நம்மளே பார்த்தோம்னா அந்த 300 to 400 ரூபாய் வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம். எப்படி நம்ம இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுங்கிறது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோ ஏசி மெக்கானிக் எப்படி ஆகிறதுன்ட்டு வீடியோ பார்க்கலாம். முதல் விஷயம், இப்போ சப்போஸ் உங்கள் ஏசியில் கூலிங் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்னென்னவெல்லாம் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஏசியோட ரிமோட்டை செக் பண்ணணும். இந்த ஏசி ரிமோட்டில் நம்ம என்ன மோடை செலக்ட் பண்ணியிருக்கோம், இது ஆட்டோ மோடில் செலக்ட் பண்ணிக்கிறோமா, இல்லை மேனுவல் மோடில் செலக்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை ஃபேன் மோடில் இருக்கா, இல்லை ஹீட்டர் மோடில் இருக்கா, ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணணும். அதை செக் பண்ணிவிட்டு கூலிங் மோடில் தான் இருக்குது, இல்லை ஆட்டோ மோடில் ஃபேனில் கரெக்டாக தான் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஏசி ரிமோட்டோட பேட்டரி செக் பண்ணணும். இப்போ இந்த பேட்டரியும் வந்து லோவாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரிமோட்டில் பேட்டரி சிம்பிள் வந்து லோன்னு காமிக்கும். பேட்டரி லோவாக இருந்ததுன்னா தயவுசெய்து பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இப்போ பேட்டரியும் ஓகே, ஏசி ரிமோட்டும் ஓகே. இப்போ வந்து எல்லாமே ஓகேயா இருக்குது. பட் வந்து ஏசியில் வந்துட்டு கூலிங் மட்டும் ஆகலை. ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்னவெல்லாம் செக் பண்ணணும். உங்களோட வோல்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 o'clock பார்த்தீங்கன்னா நம்ம வீடு மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிற வீட்டில் எல்லா வீட்லேயும் ஏசி ஆன் பண்ணுவாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தனி வீடாக இருந்தாலும் சரி, எல்லா வீட்லேயும் ஏசி ஆன் பண்ணுவாங்க. அப்போ வந்து சடனாக எல்லார் வீட்லேயும் ஏசி ஆன் பண்ணும்போது 6 to 7 amps ஒரு ஏசிக்கு எடுக்குதுன்னா எல்லார் வீட்லேயும் ஆன் பண்ணும்போது அந்த லைனில் இருக்கிற எல்லா ஏசி ஆன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகும், கண்டிப்பாக ஆகும். அப்போ வோல்டேஜ் ட்ராப் ஆகுச்சுன்னா உங்களோட ஏசி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங்கில் தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு கூலிங் வராது. ஏன்னா அவுட்டோர் இருக்கிற யூனிட்டில் இருக்கிற கம்ப்ரஸர் வந்து உங்களுக்கு ஆகவே ஆகாது. லோ வோல்டேஜ் ஒன்ஸ் லோ வோல்டேஜ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு இன்டோர் இருக்கிற மோட்டர் மட்டும்தான் சப்ளை போகும், அது மட்டும்தான் உங்களுக்கு காற்று வர மாதிரி இருக்கும். ஆனால் அவுட்டோரில் இருக்கிற கம்ப்ரஸர் யூனிட் உங்களுக்கு ஆன் ஆகவே ஆகாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட வோல்டேஜ் லெவல் வந்து செக் பண்ணணும். உங்களுக்கு வந்து மோர் தென் 180 to 190 அப்போ வந்தால் தான் உங்களோட அவுட்டோர் யூனிட்டோட கம்ப்ரஸர் ஆன் ஆகும். இது வந்து சிங்கிள் பூஸ்ட் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மோர் தென் 190 வோல்ட் வந்தால் உங்களோட ஏசி வந்து பிக்கப் ஆகிக்கும். ஆனால் அதை விட லோ வோல்டேஜ் வந்ததுன்னா உங்களோட கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகவே ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து சிங்கிள் பூஸ்ட் ஸ்டெபிலைசரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டபுள் பூஸ்ட் ஸ்டெபிலைசரை வந்து யூஸ் பண்ணணும். டபுள் பூஸ்ட் ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் காஸ்ட் வந்து 3,000 to 3.5 வரைக்கும் போகும். அது எந்த கம்பெனி நல்ல கம்பெனி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற கம்பெனியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ ஸ்டெபிலைசர் ஓகே, வோல்டேஜ் ஓகே அப்படின்னா அப்போவும் கூலிங் வரல, அப்போ நான் என்ன செக் பண்ணுறது. ஃபஸ்ட்டு உங்கள் ஏசியில் இருக்கிற இன்டோர் யூனிட்டில் இருக்கிற ஃபில்டரை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஃபில்டரில் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்போ டஸ்ட் பார்ட்டிகல் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா ஜஸ்ட்டு உங்கள் இன்டோர் யூனிட்டில் இருக்கிற டோரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டரை எடுத்துகிட்டு அதை வந்து ஜஸ்ட் வாட்டர் வாஷ் இல்லை ஏர் வாஷ் பண்ணி நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த ஃபில்டரை வந்து ஏசியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து இந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணுற மெத்தட் வந்து ஒவ்வொரு மேக்குக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் மேனுவலில் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டோர் யூனிட்டில் இருக்கிற ஃபில்டரை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறது. இப்போ வந்து சாம்சங் வந்து ஜஸ்ட் டோர் வந்து ஃப்ரண்ட்லியாக இருக்கும், ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். பட் வேறு மேக்குக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மேனுவலில் ரெஃபர் பண்ணுங்கள். மேனுவலில் ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் வந்து ஏசியில் கை வைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஏசி மெக்கானிக்காக நம்ம 200-300 நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம். நம்ம எதாவது கை வச்சு மறுபடியும் அது எதாவது உடஞ்சி மறுபடியும் அதுக்கு வந்து 2,000-3,000 செலவாகிறத ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்ட்டு மேனுவலை ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கை வைக்கிறது தான் பெஸ்ட் ஏசியோட இன்டோர் யூனிட். இப்போ ஃபில்டர் ஓகே, எவ்ரிதிங் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமோட்டும் ஓகே, ஃபில்டரும் ஓகே, வோல்டேஜும் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக ஏசியில் இருக்கிற கம்ப்ரஸர் கம்ப்ரஸரும் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா
நமக்கு வந்து கேஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு வந்து நீங்கள் எல்லாமே ஃபைனலாக ஓகே ஆயிடுச்சு, கேஸ் தான் கம்மியாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கேஸ் வந்து நம்மளால் ஃபில்அப் பண்ண முடியாது. நீங்கள் ஏசி மெக்கானிக்கை தான் நீங்கள் கூப்பிடணும். ஒன்ஸ் ஏசி மெக்கானிக் கூப்பிட்டிங்கன்னா ஒரு 1500 to 2000 ஆகும் கேஸ் ரீஃபில் பண்ண. ஜஸ்ட் கேஸ் ரீஃபில் பண்ணிங்கன்னா ஏசி பழையபடி ரன் ஆகும். ஆனால் இந்த ப்ரிலிமினரி செக்குகள்லாம் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் கேஸ் ஃபில்லப் ஆகிறது வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகும். நீங்கள் ஏசி ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்கன்னா 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு கேஸே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஃபில்டரில் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். அந்த ஒன்ஸ் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏசி ஆட்டோமேட்டிக்காக கூலிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். ஏசி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 minutes ரன் ஆன உடனே உங்களுக்கு கூலிங் வரலன்னா நீங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஃபில்டரை பார்த்துருங்க. ஃபில்டர் ஓகே பார்த்து க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு டெமோ பார்க்கலாம். இது வந்து சாம்சங் ஏசியில் வந்து ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் டோரை வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணோன்னா உள்ளே இருக்கிற ஃபில்டர்ஸ் வந்து தெரியும். இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு விட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன ஃபில்டர் ரேட். இதை ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு இது லிஃப்ட் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் புல் பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் இருக்கிற டஸ்ட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு மறுபடியும் நம்ம எடுத்த மாதிரியே ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த லாக்கிங் வரணும், இந்த இடத்துல இந்த லாக்கிங் வரணும், எஸ் இந்த இடத்துல லாக்கிங் வரணும். அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் ஜஸ்ட் லிஃப்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு அதேமாதிரி பொசிஷன் வச்சிடணும். இதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்கள் ஏசி வந்து கூலிங் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் ஏசி க்ளீன் ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க இந்த டோரை வந்து மறுபடியும் புஷ் பண்ணிங்கன்னா இந்த லிவர் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஜஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.